सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची दुर्वे पुरवे प्रेम कृपा जयाची. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வணக்கத்தில் இங்கே படிக்கிற மாணவர்கள் எதுக்குமே துணிஞ்சிடுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போடலாம். அதுதான் நான் கொடுக்குற சான்றல். எந்த இடத்துல எங்கே எப்படி எந்த சுச்சுவேஷனால், ஏன்னா என்னையே எடுத்துக்கலாம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனாலும் என்னோடய பெரியப்பா தான் மதிப்புக்குரிய லிங்கம் மல்சாமி ஆசிரியர் அவர்கள். என்னென்னா எனக்கு ஆங்கிலம்னாவே தனிப்பட்ட முறை வரவே கிட்டே வரமாட்டேன். ஏன்னா எனக்கு 12th ஆசிரியர் அலெக்சாண்டர் தெரியும் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், என்கிட்ட சொல்கிறது, டே யாரை எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கடா, நீயுமே பாஸ் பண்ணிடுவிடா, உனக்கு என்னடா அப்படிம்பார். ஆனால் எனக்குன்னு பயம், இங்கிலீஷ் எழுத கையில் எடுக்கவே மாட்டேன். எக்ஸாம் டைமில் பெரியப்பாக்கிட்ட வருவேன். அது எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி மட்டும்தான் வருவேன். வந்து பெரியப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் படிப்பேன். எனக்கே அப்படின்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கிறேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அடிப்படை உள்ள கல்வி நிறுவனம் கொங்கு கல்வி நிலையம் தான். நீங்கள் இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெரிய புண்ணியத்தோடு இருக்கிறீங்க. முயற்சி இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிற நம்ம ஏரியா பெருசாக ஒரு வளர்ச்சி அடைந்த நகரமோ தொழிற்சாலையோ இல்லாத ஒரு பகுதி, விவசாயமும் முழுக்க இருக்கிற பகுதி. அந்த விவசாய குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தான் வருவாயை பெருக்கணும், ஃபேமிலியை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கல்வி நிலையம் ஏற்படுத்தப்படவில்லை. முழுக்க குடும்பம் ஃபுல்லாக இங்கே வேலை பார்த்து தான் இந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வந்துருக்கிறாங்க. அதில் அதை நீங்கள் உங்கள் குழந்தைகளை இங்கே படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் கொடுத்து வச்சிருங்க மெருன்னு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் குழந்தைகளை என்ன பண்ணுறீங்கன்னா செல்லம் கொடுக்காதீங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது என்னென்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. அடுத்தது அவள் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. அப்போ தான் உங்கள் குழந்தை எந்த வளர்ச்சிக்கு போகிறாங்கன்னு தெரியும். அடுத்தது அவள் என்ன ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன நடத்துனாங்க, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டைரி எழுதுறானா இல்லைன்னு பாருங்கள். டைரியில் ஸ்கூல்லேருந்து வரப்போ டைரியில் எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. சமூக வலைங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இது இருக்குது. என்ன பண்ண எது ஆனால் நல்லதை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், நல்லதை பழக சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட குழந்தைகள் தான் நாளைக்கு தலைவராகவும் ஒரு கலெக்டராகவும் ஒரு மருத்துவராகவும் வரப்போகிறாங்க. அதில் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். ஏன்னா இன்னொன்று சொல்ல போகிறேன், இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு, இங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு ஒரு இது பெருமையாக சொல்லிக்கிறேன். இங்கே பள்ளியில் பணிபுரிய ஆசிரியர்கள் எந்த பள்ளியிலும் பணிபுரிவாங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர்களை கூப்பிட்டு, ஏன்னா கொங்குல வேலை பார்க்குறீங்களா வாங்க என் பள்ளிக்கு அப்படிங்கிற கூப்பிட்டு வேலை வாங்க கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வழியில் நின்றுட்டுருக்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரியர் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இங்கே வேலை பார்க்கும் தொழிலாளர்களை கூப்பிட்டு தன் நிறுவனத்தை மேம்படுத்தப்படுகிறார்கள் என்றால் உங்களோட இங்கே அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கணும். தான் மட்டும் முன்னேறினா மட்டும் பார்த்தாது, தன்னுடன் வேலை பார்க்கிற அனைத்து பணியாளர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பள்ளி இல்லை நிர்வாகத்தில் வேலை எல்லாரும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை இங்கே சேர்த்துருக்கிறீங்க, தைரியமாக இருங்க. நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சமுதாயம் சமுதாயத்துக்கும் பணி உண்டு. யாரோ ஒரு குழந்தைகள் வழியில் நிற்கிறாங்க, என்னமோ பசங்க பிள்ளைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன் தம்பிள்ளை மாற நீங்கள் பார்க்க வேணும். சமுதாயத்தில் தான் பெற்றோர்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் தான் பார்க்கணும். இல்லைனால் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிக அத்தனைக்கும் ஒரு அழிவு நிலை வந்துவிடும். அதை பாதுகாக்க வேண்டும். நாம் பசங்களை படிக்க வச்சுட்டோம், நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களோட உடல் தகுதி நீங்கள் யோசிப்பீங்களா?
படிச்சுட்டான், உடலை கண்டுக்கிறதில்ல. ஆனால் உடலும் சரியாக இருக்க வேண்டும். அதற்காக என்ன வழிமுறைகளோ, உடற்பயிற்சியோ, யோகாவோ நீங்கள் அதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது குழந்தைகள் படிச்சுட்டாங்க, உடல் தகுதி நல்லா இருக்குது, ஆனால் அவன் சம்பாதித்த பணம் சேர்த்து வைத்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். அது சேமிப்பு ஒன்பதை சிறு வயதிலிருந்தே பழக்க வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதையும் நீங்கள் எல்லாரும், பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, ஆசிரியர் இருந்தாலும் சரி, அதான் நான் எந்த இடத்துல பேசினாலும் நான் சொல்லுவேன், ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய கடமை. என்னோட பையன் நாளைக்கு இந்த இடத்துல உயர்ந்து நிற்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும். இல்லைன்னா நீ ஒன்றும் இல்லை, இல்லைன்னா ஆசிரியர் வேலைக்கு வரக்கூடாது. பெற்றோர் அப்படி தான், ஆசிரியர் அப்படி தான். எந்த ஒரு நிறுவனத்தின் நான் சொல்லுவேன், அதாவது இந்த நிறுவனத்தில் படைக்கின்ற குழந்தைகள் எங்கே வேணாலும் வேலை செய்வார்கள், எந்த ஒரு நிலையிலும் இருப்பார்கள் என்பதற்கு ஏன் உத்தரவாதம் கொடுக்கிறேன்னா எங்களோட அடிப்படை. அதே போல் ஆசிரியர்களும் பணியாளர்களும் ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் இருக்கணும், பெற்றோர்களும் நம்பிக்கையோடு இருக்கணும். இது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அவர்கள் மூலியமாக உங்கள் மூலியமாக இந்த பள்ளியில் மாணவர்களை அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த எப்படி எங்கேயோ படிக்கிறான், ஏதோ படிக்கிறான் அப்படின்னா சமுதாயம் எங்கே போக போகுது? படித்த ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒழுக்கத்தில் படிக்கின்ற பையன் நல்ல நிலைமைக்கு வருவான். ஏன்னா நான் ஒன்றும் இல்லை, நான் 12வது முடித்தேன், பாருங்க நீ இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படிங்கிற கொற்றலை நான் சொன்னேன். ஒரே காரணம், நான் இன்ஜினியர் முடித்தேன், எந்த ஒரு இதுக்குமே பண்ண கிடையாது. ஒரே குறிக்கோள், நான் கேஎஸ்ஆரில் முடிச்சுட்டு வந்தேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.